ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எக்ஸாக்டாக இன்னும் வந்துருக்கோம் அப்படின்னா காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு போயிருந்தோமா, அதை முடிச்சு காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு தான். எவ்வளோ பழமை வாய்ந்தது! இதெல்லாம் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். இந்த சிற்பத்தை பாருங்களேன், அவ்வளோ அழகாக சிற்பியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப பழமையாக வாய்ந்திருக்கு. பராமரிக்கிறாங்க அதே முறையில். இப்போ ஆதி காலத்து முறையில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கோயிலை பராமரிக்கிறாங்க. ஒன் மினிட். எவ்வளோ பழமை! ஒரு சின்ன கேப் கிடச்சாலும் அதில் ஒரு சிற்பம் செஞ்சுருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் வந்து சுண்ணாம்பு கற்கள், சாதாரண கல் கூட கிடையாது. இதெல்லாம் ரொம்ப பூமிக்கு அடியிலேருந்து தோண்டி எடுக்கணும். அந்த சுண்ணாம்பு பாறைம்பாங்கள்ல, அதுக்கு மேலே வரக்கூடிய பாறைகள் இதெல்லாம். ஆமாம், இதெல்லாம் கரையும். ஆனால் பல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் கரையும். இது கோயிலோட கோட்டை சுவரை பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது தம்பி. உண்மையிலே நான் இதை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன்டா. ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன் நான். இதெல்லாம் உண்மையிலே பார்க்க வேண்டிய இடங்கள்ரா. இந்த கோயில் பாருங்களா, அப்படியே பழைய காலத்துக்கு இதில் பண்ண மாதிரி இருக்குது. தண்ணி போகிறதுக்கு இந்த பக்கம் பாருங்களா, ப்ளைனாக இருக்குது. இதெல்லாம் மன்னர்கள் ஏதாவது ஒரு காரணமாக தான் கட்டியிருப்பாங்க, சும்மாலாம் கட்டியிருக்க மாட்டாங்க. உட்காந்துருக்கலாம், ஏதோ எனி ஒன் பண்ணலாம். நீ பாருங்கள், எல்லாம் ஃபோட்டோ ஷூட் தான் நடக்குது. இதெல்லாம் நான் உண்மையிலே வரலாமல் இருந்திருந்தேன்னா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள். என் கூட ஒருத்தர் டேரக்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லவே இல்லை. காமாட்சி கோயிலை மட்டும் பெருசாக சொன்னார். బాలాజీ స్వామి స్వామి అక్కడ లైన్ ఎక్కువ ఉందని తెలుసుకోవాలి. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்களா, அந்த அணில் குட்டியை பாருங்க, அழகாக தண்ணி குடிக்குதுல்ல. மேலேயே போயிடுச்சு. அது வந்து தண்ணி குடிக்க தான் வந்துச்சு, தண்ணி குடிச்சிட்டு போயிடுச்சு. கோயில் மூளை முடுக்கு எல்லாமே சிற்பம் தான். Ini
இது அட்ரஸ் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.